வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் வேர்ல்ட் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கம். நம்ம வந்து ஒரு ராசியோட ஜென்ம ரகசியத்தை பார்க்க போறோம். அதாவது அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அது அது எப்படி சார் நம்ம சொல்ல முடியும்? எல்லாருக்கும் ஜென்ரலானா நம்ம சொல்றோம்ல, இப்ப இவன் வந்து அவங்க அப்பா மாதிரி, அம்மா மாதிரி, அவங்க தாத்தா விட்டதை இப்ப பேரன் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்றோம்ல, அதெல்லாம் என்ன? டிஎன்ஏ பேட்டர்ன். அந்த ரத்தத்துல அந்த டிஎன்ஏ வருது. சரி. இது வந்து ஒரு குடும்பத்துக்கு சொல்றோம். ஓகே. இப்போ உலகத்துல ஒரு 800 கோடி பேர் இருக்காங்கன்னா, அந்த 800 கோடி பேரையும் ஒரு 12 ராசியா பிரிச்சிடலாம். ஒரு ராசிக்கு இப்படிதான் இருக்கும் குணம். சரிங்களா? ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும். அந்த ராசியில ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பாதம் இருக்கும். அந்த குணம் எல்லாமே இப்படிதான் வந்துட்டு இருக்கு. இது வந்து இன்னைக்கு நேத்து இல்ல, பலாயிரம் வருஷமா ரிஷிகள், முனிகள் ரிசர்ச் பண்ணி பலாயிரம் புக்ஸும் இதுல இருக்கு. இவ்வளவு வருஷமா இந்த மெத்தட் வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இதை பல புக்கை படிச்சு தான் இன்னைக்கு எல்லாருக்கும் புரியிற மாதிரி ஈஸியாக நம்ம வந்து உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல போகிறோம். சரி, இதனால என்ன சார் நல்லதுன்னா, நம்ம நமக்கு வந்து எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகாது, எது செஞ்சால் நம்மளுக்கு தேவையானது கிடைக்கும்ன்றது தெரிஞ்சாலே நம்ம வாழ்க்கையில் முக்காவாசியான பிரச்சனை தீந்துரும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்களும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுடைய ராசி இதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலும் அவங்க குணம் இப்படி தான் இருக்கும்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டா அவங்கள ஹேண்டில் பண்ணுறதும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பர்சனலாக வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே ஆஃபீஸ் இருந்தாலும் சரி. இப்போ ஒவ்வொன்றா உங்கள் ராசிக்கு பார்ப்போம் வாங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்னம் எப்படி இருக்கு? சிம்ம லக்னம் பேரே சிம்மம், சிங்கம், ராஜா. சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா, ராஜா மாதிரியான ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு. சரி, இதை தான் சிவன் வீடுன்னு சொல்லுவோம், இல்லை ராஜா வீடு, இல்லைன்னா தந்தை வீடு. இந்த 12 ராசிக்கும் தந்தை யாருன்னா இவங்க தான். என்னன்னா எல்லா ராசிக்கும் 2 வீடு இருக்குங்க. இப்போ மேஷம், செவ்வாய் பகவான்னா அவர் வந்து பையன், 2 வீடு இருக்கும். அதேமாதிரி சனி பகவானுக்கு 2 வீடு, குரு பகவானுக்கு 2 வீடு, புதன் பகவானுக்கு 2 வீடு. ஆனால் எல்லாருக்குமே அண்ணன் தம்பிங்க, மாமா மச்சானா 2 பேர் இருக்கலாம். அப்பா அம்மா ஒருத்தர் தான், அந்த தான். அப்பா வீடு ஒன்று, அம்மா வீடு ஒன்று. அம்மா வீடு நம்ம சொன்னோம் கடகம், அப்பா வீடு எதுனா இந்த சிம்மம். இதுதான் சிவனுடைய வீடு. ஸோ இவங்க வந்து நேச்சுரலாகவே பார்ன் லீடர்ஸ், அதாவது ஆள பிறந்தவர்கள் இவங்க நேச்சுரலாகவே. ஓகேங்களா? இப்போ நிலமை அப்படி இல்லை சார் என்ன சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ கேது பகவான் இருக்கிறதுனால லாஸ்ட் 1.5 இயர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் என்னைக்குனாலும் லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன்ற மாதிரி நீங்கள் வந்து எப்பவுமே ராஜா தான். ஓகே. இப்போ இவங்க வந்து இவங்களுடைய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா சொல்லிட்டேன். கவர்மெண்ட் உத்தியோகம்ன்றது ரொம்ப டிஃபால்ட். நிறைய பேர் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருப்பாங்க. அதுவும் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் ரொம்ப டாப் பொசிஷனில் இருப்பாங்க. இது ஒன்று. செகண்டு பிஸ்னஸ். அண்ட் இவங்களுக்கு என்னென்ன, பெரும்பாலும் நிறைய பேர் கீழே வேலை செய்ய பிடிக்காது. அதாவது இன்னொருத்தருடைய கமாண்டிங்கை இவங்க ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் கமாண்ட் பண்ணணும் அப்படின்வாங்க. அப்போ அது எதில் பண்ண முடியும்? சொந்தமாக பிஸ்னஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாங்க. அதாவது இவங்க வந்து நான் பெரிய பிஸ்னஸ் ஆகணும், நான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், அப்படி அது வந்து செகண்டரி. இவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் எதில் இருக்கணும்னுவாங்க. நான் இதை நிறைய சிம்மராசிகிட்ட பார்த்துட்டேன். நான் பெருசாகிறேன் சிறுசாகிறேன்றது வேற விஷயம். ஆனால் நான் என்ன பண்ணுறேனோ என்னுடைய விஷயம் என் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்வாங்க. அது எல்லாரும் சில பேர் வந்து என் கண்ட்ரோல் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பெருசாகணும் அப்படின்வாங்க. இவங்க அப்படி இல்லை, கண்ட்ரோல் வேணாம். அந்த அத்தாரிட்டி கண்ட்ரோல். அதாவது ஒரு சிங்கம் எல்லா காட்டுக்கும் ராஜா கிடையாது. ஆனால் அந்த சிங்கம் வந்து ஒரு மார்க் பண்ணும், டெரிட்டரி மார்க் பண்ணும். இது என் ஏரியா, காட்டில் இது என் ஏரியா, இது உள்ளே வந்துன்னா நான் வேட்டையாடுவேன். ரொம்ப சிம்பிள். அந்த டெரிட்டரி மார்க்கிங் இவங்க பயங்கரமாக பண்ணுவாங்க. இது ஒன்று. அடுத்து இவங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இதுக்கு ரொம்ப மெச்சூர்டு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வேணும். ஏன்னா இவங்களுக்கு அப்படியே 7ஆம் வீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா, கும்பம், சனி பகவான் வீடு. சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் ஆகாது. அது நிறைய பேர் அப்பா பையனுக்கு ஆகாதுன்னா சொல்லுவாங்க. சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களில் வெப்பமான கிரகம் எதுனா சூரியன். இருக்கிற கிரகத்தில் ரொம்ப குளிர்ச்சியான கிரகம் எதுன்னு பார்த்தா சனி பகவான். ஸோ இது 2மே கம்ப்ளீட் ஆப்போசிட். இவங்க குணமும் அதே மாதிரி தான் இருக்கும். இவங்க சிம்மம் வந்து எனக்கு அடங்கி போ அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பம் வந்து ஃப்ரீயாக இரு, ஜாலியாக இரு அப்படின்வாங்க. ஸோ இது 2மே ஆப்போசிட் கேரக்டர். ஸோ திருமண வாழ்க்கை கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு.
பட் ஜாதகம் மற்ற ராசி நீங்கள் என்ன கட்டும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வந்து தப்பிச்சு வந்துக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாஃப்டான உங்களுக்கு அடங்கி போகிறவங்களாம் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் சிம்பிள். ஏன்னா நீங்கள் அடங்கி போக மாட்டீங்க யாருக்கும் ஈஸியாக. இது மட்டும் பார்த்துக்கோங்க. சரி. தொழில் சொல்லியாச்சு, இது சொல்லியாச்சு. நீங்கள் திருமண வாழ்க்கையை சொல்லியாச்சு. உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸும் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய நல்லது இருக்குது. மெடிக்கலாக எடுத்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு இது வந்து ஹார்ட். இது வந்து ஹார்ட். அதனால நீங்கள் நிறைய சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸில் அதிகமாக வந்த ஜாதகத்தில் டாப் 3ல் சிம்மம் ஒன்று. ஏன்னா சிம்மம் வந்து அஷ்டம சனி, கேது இருக்கார், உரிச்சு எடுத்துட்டு இருந்தார். அதுலேயும் எனக்கு வந்து முக்கால்வாசி ஜாதகம் சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒன்று ஜாப் இஷ்யூ, இன்னொன்று ஹெல்த் இஷ்யூ. அந்த ஹெல்த்லேயும் அதிகமாக வந்ததுன்னா ஹார்ட். ஹார்ட் ஏன்னா அதை மெடிக்கல் அஸ்ட்ராலஜி எடுக்கும்போது நான் சொல்கிறேன், ஒரு ராசிக்கும் ஒரு உடல் உறுப்பு இருக்குது. இவங்களுக்கு ஹார்ட்டை இவங்க வந்து பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா அதிகாரம் செலுத்துறீங்கன்னா நிறைய கோவப்படுவோம், நிறைய டென்ஷன் வரும். அதனாலேயும் ஹார்ட் நிறைய பாதிக்கும். ஸோ இவங்க நிறைய பேர் இதில் நான் வெஜிடேரியன்ஸ் இருப்பாங்க. கொஞ்சம் நிறைய ஆயில் ஐட்டம், ஃப்ரைடு ஐட்டமாக சாப்பிடுவாங்க. ஒரு கிங்கோட சாப்பாடுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சரிங்களா? அப்போது இவங்க வந்து ரெகுலராக இந்த ஆப்பிள் சிட்ரிக் வினிகர்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபார்மசியில் ரெகுலராக கிடைக்கிற ஒரு சப்ளிமெண்ட்ஸ். அதெல்லாம் சாப்பிடும்போது இந்த ரத்த குழாய்கள், ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய்கள்லாம் க்ளீன் ஆகும். அது நல்லது. ஹார்ட்டை நல்லா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ, இப்போ பிராணாயாமம், யோகா பண்ணுறது, இதெல்லாம் ரெகுலராக பண்ணிவிட்டு ஹார்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா தான் கொஞ்சம் இந்த மெடிக்கல் சம்மந்தமான இஷ்யூஸ் வரும். இது ஒன்று. சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், உங்களுக்கு வேலை பார்த்துருக்கோம், பிஸ்னஸ் பார்த்துருக்கோம், உங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் சம்மந்தமாக பார்த்துருக்கோம். தெய்வ வழிபாடுனா டிஃபால்ட் சிவபெருமான் வழிபாடு பண்ணலாம், சத்யநாராயண வழிபாடு பண்ணலாம். இப்போ அஷ்டம சனி இருக்கிறதுனால லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். இவங்களெல்லாம் வந்து கிராண்டான கோலத்தில் வழிபாடு பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து ராஜா, நீங்கள் வந்து கிராண்டான கோலத்தில் வழிபாடு பண்ணுறது நல்லது. அதுவும் நீங்கள் வந்து அன்னதானம் கொடுக்கும் போதும் முடிஞ்ச அளவுக்கு கிராண்டான சாப்பாடாக, வெஜ்ஜு பிரியாணி அந்த மாதிரி கிராண்டான சாப்பாடாக கொடுக்குறது வந்து ஒன்றும் ரொம்ப நல்ல சிறப்பு தரும். இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ அடுத்து 1 வருஷத்துக்கு நீங்கள் கோவில் போகும்போது யமகண்ட நேரத்தில் போய்ட்டு வழிபாடு பண்ணுங்கள். இந்த வருஷம் ஒரு நவம்பர் 25 வரைக்குமே நீங்கள் கோவில் போகும்போது சிவபெருமான் கோயிலோ, லட்சுமி நரசிம்மர் கோயிலோ யமகண்டத்தில் போய் வழிபாடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து இன்னும் நல்லது. இப்போ தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 10 கோடி பேர் இருக்காங்க. வெளிநாட்டில் ஒரு 2 கோடி பேருக்கு மேலே இருப்பாங்க தமிழர்கள். ஒரு 12 கோடி பேர். நீங்கள் ஒரு ராசி லக்னம் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி பேராவது இருப்பாங்க. இது எல்லாருக்குமே பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கேன். இதுதான் அடித்தளம். இது பொதுவான பலன். இது வந்து நீங்கள் வேற ராசி, லக்னம், நட்சத்திரம், உங்களுடைய கிரகம் இந்த அமைப்பு வச்சு நிறைய விஷயம் மாறும். அதாவது வாழ்க்கையில் மனுஷனுக்கு 2 வித்தியாசமாக இருக்கும். ஒன்று கைரேகை. 800 கோடி பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. 800 கோடி பேருக்கும் வேற வேற கைரேகை. அதேமாரி ஜாதகம் 800 கோடி பேருக்கும் வேற வேற ஜாதகம். இப்போ கொடுத்துருக்கிறது பேஸ் லைன். இது உங்களுடைய ஜாதக கட்டத்தை வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். சரிங்களா? ஸோ இதை தாண்டி உங்களுக்கு இல்லை சார் நீங்கள் சொன்னது எனக்கு நிறைய விஷயம் இதுவே மேட்ச் ஆச்சு, இதை விட எனக்கு ஒரு முக்கியமான நான் ஒரு ப்ரமோஷன் வெயிட் பண்ணுறேன், நான் ஒரு கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறேன், நான் வந்து இப்போ லவ்வுக்கு வெயிட் பண்ணுறேன், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், முக்கியமான டிசிஷன் எடுக்கணும், நான் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா நீங்கள் வந்து நம்ம என் நம்பர் இதில் இருக்குது, கால் பண்ணிட்டு ஜாதகம் கொடுங்க, கன்சல்டிங் எடுத்துக்கோங்க, டீட்டெயில்டாக சொல்கிறேன். பரிகாரங்கள் பரிகாரங்களில் நிறைய வகை இருக்குது. நம்ம பரிகாரங்கள் பற்றி நிறைய இன்டர்வியூ நம்ம இதில் போடலாம் சீக்கிரம். பட் அதுக்கு முன்னாடி தெய்வ வழிபாடு, எந்த தெய்வ வழிபாடு, இப்போ சிவன்லேயே 1008 ரூபம் இருக்குது. 1008 அதில் 1 பைரவர். அந்த பைரவர்லேயே 64 ரூபம் இருக்குது. அந்த மாதிரி எதுக்கு இத்தனை ரூபம்? கடவுள் ஒன்று, அப்புறம் ஏன் இத்தனை ரூபம்? ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூபங்கள் இருக்குது. அது எந்த ரூபத்தை எப்படி வழிபாடு பண்ணணும்? இல்லை நான் கோவிலுக்கே போக முடியாது, நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் வீட்டில் இருந்தே எப்படி பண்ணுறது? ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொல்லுவோம். வீட்டில் இருந்தே வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் இருக்குது. ஒன்றும் இல்லை, கிச்சனில் இருக்கிற தானியங்களை வச்சா மேஜிக் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. வேணுன்றவங்க தாராளமாக கால் பண்ணுங்கள். என்னால் என்ன முடியுமோ அந்த நல்ல விஷயங்கள் சொல்கிறேன். கேட்டு யூஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேற டாக்டர் டிவைன் தினேசன் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.